அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்ககிட்டேருந்து கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம்ன்றனால இந்த மேடையில் இதை கேட்குறேன். இப்போ எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரால் பண்ணுறது ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கு. நீங்களும் ரொம்ப அழகாக அதை வந்து டெக்னிக்கலாக ஸ்க்ரால் பண்ணுவீங்கன்னு நாங்கள் வந்து ஒரு இன்டர்வியூவில் பார்த்தோம். அது என்ன மாதிரி நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கிறீங்க இப்போ இருக்கிற ஏரால உங்கள் மொபைல் ஃபோனை அப்படின்றத மட்டும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. மொபைல்லாம் இல்லை, மொபைல்லாம் நான் எடுத்துட்டு சுற்றுறதில்ல. நான் மறுபடியும் லேண்ட்லைன் கால மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கேன். அதாவது மொபைல் சொல்லக்கூடாது, நான் அதை எப்போ எடுத்து யூஸ் பண்ணுங்கிறது மொபைல் சொல்லக்கூடாது. அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். நான் தான் முடிவு பண்ணணும் நான் எப்போ மொபைல் யூஸ் பண்ணணுங்கிறது. ஸோ அவ்வளோதான் இதோட பாட்டம் லைன். அதுக்கு கீழே நம்ம வேலை பார்த்தோம்னா அதுதான் நமக்கு எஜமான். நமக்காக அது யூஸ் ஆச்சுன்னா நம்ம அதுக்கு எஜமான். ஸோ நீங்கள் முடிவு பண்ணிக்கணும் உங்கள் வாழ்க்கை மொபைல் கையில் இருக்கணுமா இல்லை மொபைல் உங்கள் கையில் இருக்கணுமாங்கிறது. ஸோ அவ்வளோதான். பர்ஃபெக்ட் ஃபார் தி ஸ்டேஜ். இந்த மேடைக்கு தேவையான ஒரு அட்வைஸை எங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்துருக்கீங்க. அது ஒன்றும் பண்ண முடியாது, அது நம்ம தப்பு இல்லை. அதுக்கு பின்னாடி கோடி கோடியாக போட்டு அவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க, சயின்டிஸ்ட்லாம் வேலை செய்கிறாங்க. நீ தொடர்ந்து மொபைலை பார்த்துட்டே இருக்கணுங்கிறதுக்காக. ஸோ நீங்கள் கான்சியஸாக முடிவெடுக்கிற வரைக்கும் அதை நிறுத்தவே முடியாது. ஸ்க்ராலிங்கிறது வந்து போயிட்டே இருக்குது. இப்போ டூம் ஸ்க்ராலிங், மேக்ஸ் ஸ்க்ராலிங்னு போயிட்டே இருக்குது. ஃபோனை வச்சுடுங்க. வேணும் அப்போல்லாம் அப்படி தான். நான் சின்ன வயசாக இருக்க அப்படி தான். லேண்ட்லைன் அடித்தா இருந்தால் எடுத்து பேசுவாங்க, கிளம்பி வரோன்னா கரெக்ட் டைம் இருக்கும். அந்த மாதிரி தானே இருக்கும். ஸோ அந்த மாதிரி அப்படியே இப்போதைக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டேன். அண்டு கரெக்டாக இந்த டைமில் இந்த டைம் நம்ம பார்க்கலான்னு சொல்கிறப்ப கண்டதெல்லாம் பார்க்க மாட்டேங்கிறோம். நம்ம ஏதாவது ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகிருக்கு, ஒரு மியூசிக் வீடியோ பார்க்கணும்னு தோணுச்சுன்னா அதை கரெக்டாக டைப் அடித்து பார்க்குறோம். ஒரு ½ hour சூப்பராக ஸ்பெண்ட் ஆகுது. இல்லைன்னா கையில் ஒரு 3-4 வருஷம் முன்னாடி அப்படி தான். கையில் ஃபோன் எடுத்தால் அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்குது. ஸ்டாப்பே பண்ண முடியல, அந்த மாதிரி ஆகிடுது. ஸோ அங்கேருந்து அப்படியே கான்ஷியஸாக ஒரு டிசிஷன் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணேன். அண்டு ஃபோன் இல்லாமல் இருக்கிறது ஆக்சுவலாக சூப்பராக இருக்குது. மனுஷங்களை ஜாலியாக பார்த்து பேச முடியுது. எல்லாரும் கூட தான் பசங்களாம் வந்தால் அப்படியே அன்பெல்லாம் எடுத்துக்க முடியுது. அதனால் இருக்கிறப்ப ப்ரெசண்ட்டாக இருக்க முடியுது. அதுக்கு இந்த ஃபோன் ஒரு பெரிய இது. ஆமாம், தலைவலின்னு சொல்ல முடியாது. எனக்கு பயங்கரமாக யூஸும் ஆகுது. நான் அதில் ரிசர்ச் பண்ணுறதாகட்டும், கால் பண்ணுறதுக்குலாம் யூஸ் ஆகுது. பட் ஸ்டில் நான் தான் அதோட எஜமான். அது என்னோட எஜமான் இல்லைங்கிறதுல நான் கொஞ்சம் தெளிவாக இருக்கேன்.